வணக்கம். 63 நாயன்மார்கள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருக்குறிப்பு தொண்டர். இவருடைய கதையைத்தான் பார்க்க போகிறோம். இவர் காஞ்சிபுரத்தில் ஒரு சலவை தொழிலாளிக்கு மகனாக பிறக்கிறார். இவருடைய தொழிலும் வளர்ந்து இவர் செய்கிற தொழிலும் அதுவாகவே இருக்குது, சலவை செய்கிறதாகவே இருக்குது. ஆனாலும் இவர் மிகுந்த சிவபக்தர். சிவனடியார்களுக்கு பாதம் பணிந்து அவங்களுக்கு சேவை செய்கிறது இவருக்கு வழக்கமாக இருக்குது. தினமும் யாராவது ஒரு சிவனடியாருடைய உடையை சலவை செய்து காய வைத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற துணிகளை எல்லாம் சலவை செய்கிறது இவருக்கு பழக்கமாகவே இருக்கு. இப்படி இருக்கும்போது பலகாலம் இப்படி இருக்கும்போது இவருடைய அன்பை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு இறைவன் பூமிக்கு வர்றார். வரும்போது எப்படி வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, மெலிந்த தேகமும் உடல்ல கந்தலா நைந்து அழுக்கடைந்து போன ஒரு உடையோடு வர்றார். அவரை பார்த்ததும் இவர் ஓடி வர்றார். திருக்குறிப்பு தொண்டர், ஐயா ஏன் இப்படி இளைத்து போயிருக்கிறீங்க, என்ன காரணம்? அதோடு இல்லாமல் நீங்கள் உடுத்தி இருக்கிற துணி ரொம்பவும் அழுக்கடைஞ்சு கந்தலாக இருக்குது, கொடுங்க, நான் உங்களுக்கு துவைத்து சலவை செய்து தாரேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இறைவன் சொல்கிறாரு, இன்னைக்கு மாலைக்குள்ள எனக்கு இது தர முடியுமா உன்னால்? ஏன்னு கேட்டால் நான் இந்த ஒன்று தான் என் உடலோட ஒட்டி இருக்கு, வேற துணிகள் இல்லை. இதையும் கழட்டுறதுக்கு நான் அது வரைக்கும் குளிரில் நடுங்கணுமேங்கிறதுக்காகத்தான் இதை போட்டுட்டே இருக்கிறேன், அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறார். நான் மாலைக்குள்ள உங்களுக்கு அந்த கந்தலான சட்டையை நல்லபடியாக துவைச்சு உலர்த்தி தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன செய்கிறார், நீ மாலைக்குள்ளே அதை கொடுத்தாகணும்னு சொல்லி கழற்றி கொடுக்குறார். கழட்டி கொடுத்ததும் திருத்தொண்டர் என்ன செய்கிறாரு, முதல்ல கொஞ்சம் அந்த அழுக்க மேலாப்புல அந்த கல்லில் தண்ணி ஊற்றி துவைச்சு மேல் அழுக்கு எடுக்கிறார். அதுக்கப்புறம் வெள்ளாவில வைக்கிறார். இவர் வெள்ளாவில வச்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இவருக்கு பயமாயிருது, மழை பெய்யுதே, இது எப்போ ஓய்தோ தெரியலையே, நான் அவருக்கு அந்த சட்டையை மாலைக்குள்ளே நான் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி மற்ற துணிகளை கூட ஒன்றும் செய்யறதுக்கு தோணாமல் நிற்கிறார். ஆனால் மழையானது விடவே இல்லை, அது அடித்து பேஞ்சுக்கிட்டே இருக்குது. மாலை போயிருச்சு, இரவு வந்துருச்சு. இப்போ அவர் குளிரில் நடுங்கிக்கிட்டு அங்கே இருக்கார். இப்போ இவர் என்ன செய்வார், காய வைக்க வழி இல்லை, துவைச்சிடலாம், காய வைக்க வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்பட்டு என்ன பண்ணுறாரு, அந்த துவைக்கிற கல் இருக்கு இல்லையா, நான் தவறு செய்துட்டேன், நான் இனி இப்படி உயிரோடு இருக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் இறக்கிறதே மேலுன்னு சொல்லி அங்கே துவைக்கிற பாறையிலேயே தன்னோட தலையை மோதுறார். இப்படி மோதும் போது அவரை ஒரு கரமானது பிடித்து தடுத்து நிறுத்துது. அவர் கல்லில் மோதுறது பார்த்தா இறைவன் தான் வந்திருக்கார். அந்த நந்தியம்பெருமான் மீது உமையோடு அவர் சிவபெருமான் தோன்றாரு. உன்னுடைய சேவையை இந்த உலகத்தாருக்கு தெரியப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு பரீட்சை வைத்தேன், அதில் நீ இப்படி உன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினச்சி கொடுக்க துணிஞ்ச, உன்னை விட ஒரு சிறந்த பக்தன் இருக்க மாட்டான், நீ கைலாயத்துக்கு எங்களோடு இருன்னு சொல்லி அவருக்கு முக்தி கொடுத்து அழைச்சிட்டு போயிடுறார். இந்த காஞ்சி நகரத்தில் பிறந்த அவர் அந்த சிவனடியாரை நாயன்மார் வரிசையில் திருக்குறிப்பு தொண்டர், அதாவது இந்த குறிப்புங்கிறது சிவனடியார்களுடைய மனதை, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்கிறது தான் குறிப்பு அப்படிங்கிற வார்த்தை. திருக்குறிப்பு தொண்டர்.
குறிப்பறிஞ்சு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருந்து செய்ததுனால இவர் வந்து திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு நாயன்மார் வரிசையில் 63 நாயன்மார் வரிசையில் இவரும் ஒரு நாயனாராக இருக்கிறார். இந்த கதையை வந்து நான் விரிவாக சொல்லலை, சுருக்கமாக தான் சொன்னேன். இந்த சிவனடியாருடைய பக்தி உங்கள் நெஞ்ச தொற்றிருந்தா அடுத்த பதிவையும் பாருங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.